ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவராலாக நான் ஒரு எக்ஸ்பைரி டேக்கு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் எடுத்தவனே ஒரு ஆல்கோ டெஸ்ட்லையோ இல்லை ஸ்டாக் மார்க்லேயோ போயிட்டு ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள் அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு அந்த டேக்கான மார்க்கெட் பிஹேவியர் அப்சர்வ் பண்ணணும். அந்த டேக்கான மார்க்கெட் பிஹேவியர் அப்சர்வ் பண்ணணும்னா, அந்த எக்ஸ்பைரி டேவோட இன்ட்ராடே சார்ட்டை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த சார்ட்டை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ ஷேப் ரிகவரி இருக்குது 2 மணிக்கு மேலே, இல்லைனா ஒரு வி ஷேப் இருக்குது, எம் ஷேப் இருக்குது. இந்த மாதிரி என்னென்ன டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஒரு அவுட்கம் இருக்குது அவனை இன்ட்ராடே பேசிஸில் நீங்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இவ்வளோ நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னா இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கிள் பண்ணலாம், ஸ்ட்ராடல் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரூலே இன்ட்ராடே மார்க்கெட் பிஹேவியரை நம்ம அப்சர்வ் பண்ணணும். பட் நம்ம போயிட்டு சார்ட்டில் பார்த்தோம்னா அது வெறும் தேர்ஸ்டேக்கு எக்ஸ்பைரி சார்ட் அப்படின்னு இருக்காது, எல்லா நாள் சார்ட்டுமே தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம வெறும் தேர்ஸ்டே எக்ஸ்பைரிக்கு நிஃப்டி மட்டும் எடுத்துப்போம். ஸோ ஒரு எக்ஸ்பைரிக்கான சார்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு எப்படி பார்த்து அப்சர்வ் பண்ணுறது, அது மூலிமா எப்படி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி சார்ட். ஸோ நிஃப்டியோட ஒரு 5 மினிட்ஸ் சார்ட்டு. ஸோ இது எல்லா டேஸ்க்குமே இருக்குது, எக்ஸ்பைரி டேஸ், நான் எக்ஸ்பைரி டேஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போது இந்த மாதிரி இல்லாமல் எனக்கு வெறும் எக்ஸ்பைரி டேக்கான சார்ட் மட்டும் விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஸ்கிரிப்ட் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம போட்டோம்னா, எந்தெந்த டேஸ்லாம் டவுன் டேஸ் இருக்குது, எந்தெந்த டேஸ்லாம் க்ரீன் டேஸ் இருக்குது அப்படின்றத தனியாக எனக்கு வந்து க்ரீன் டேஸா க்ரீனில் லைன் சார்ட் போடு, ரெட் டேஸா ரெட்டில் லைன் சார்ட் போடு அப்படின்றத வந்து நம்ம ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணுறோம்னா மற்ற எல்லாமே இக்னோர் பண்ணிவிட்டு வெறும் அந்த எக்ஸ்பைரி டேக்கான சார்ட்டை மட்டும் பிளாட் பண்ணும்போது நமக்கு இன்னும் பெட்டர் ஐடியா வந்துடும். ஓகே, ஏன்னா நம்ம இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப நாய்ஸியாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பைரி டேஸ் மூவ்மெண்ட் மட்டும் நான் பார்த்து ஃபஸ்ட் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம ஏஐ டூல் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பாயிண்ட் ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணலாம்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நான் Claude.ai பிளாட்ஃபார்ம் போயிட்டேன். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் போயிட்டு நான் ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு ப்ராம்ப்ட் தான் கொடுக்குறேன். கிரியேட் அ பாயிண்ட் ஸ்கிரிப்ட் which can display chart only for Thursdays. Other days it should ignore. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ எனக்கு தேர்ஸ்டே மட்டும் சார்ட்டு டிஸ்பிளே பண்ணு, மற்ற நாளுக்குலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்றத போட்டுட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆன் நம்ம இன்புட் கொடுத்த மாதிரி இட் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் த பாயிண்ட் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த பாயிண்ட் ஸ்கிரிப்டை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரேடிங் வியூவில் போடும்போது வெறும் தேர்ஸ்டேக்கு மட்டும் நமக்கு சார்ட் விசிபிள் ஆகும், மற்ற டேஸ்க்கு விசிபிள் ஆகாது. ஸோ இதை வச்சு நமக்கு ஓவராலாக தேர்ஸ்டேஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணி நம்ம பாயிண்ட் ஸ்கிரிப்டில் போட்டு அப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி வெறும் தேர்ஸ்டேஸ் சார்ட் மட்டும் ஹைலைட் ஆயிருக்கும். ஸோ இந்த எல்லோ கலரில் ஹைலைட் ஆயிருக்கலையே, அதுதான் தேர்ஸ்டேஸ் சார்ட். ஸோ மற்ற நாளோட சார்ட்ஸ்லாம் நம்ம அப்படியே டேரெக்டாக இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஓவராலாக அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துடும். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஓவராலாக ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த டேஸ்லாம் பார்த்தோன்னா நமக்கு ஓவராலாக சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் இருக்குது. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு. அதே மாதிரி ஃபர்தராக இன்னொரு டேஸ் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாகவே இந்த பீரியட்லாம் பார்த்தோம்னா திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் லைக். ஸோ நார்மலாக கொஞ்சம் இனிஷியலாக ரேஞ்சில் இருந்திருக்கு. ஸோ அப்புறம் 12 o'clock அப்புறமா பார்த்தா அந்த ரேஞ்சை பிரேக் டவுன் ஆகி ஃபர்தராக மார்க்கெட் கீழே தான் போயிருக்கு. ஸோ எல்லா எக்ஸ்பைரி டேஸுக்குமே யூ அப்சர்வ் இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலி ஸ்டாக்னண்ட், பெரிய ரேஞ்சே இல்லை. ஃப்ரம் மார்னிங் டில் ஈவினிங் ரொம்ப 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 ஒரு நேரோ ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஒரு நான் டைரக்ஷன் சிஸ்டம் இங்கே ஒர்க் ஆகிருக்கும் நல்லா. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இது ஒரு ட்ரெண்டிங் மூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆல்மோஸ்ட் ஃப்ரம் மார்னிங் டில் ஒரு 11 o'clock வரைக்கும் தான் ரேஞ்சாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் அப்சர்வேஷன்ஸ் மேக்ஸிமம் பண்ண உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஸோ இட்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் ரேஞ்ச், அந்த ரேஞ்சை பிரேக் அவுட்டே ஆகலை, சின்ன ரேஞ்ச் தான் இருக்குது. அண்ட் ஓவராலாக இந்த இடத்துல ஒரு நான் டைரக்ஷன் சிஸ்டம் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கும். ஸோ ஒரே ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது நீங்கள் எக்ஸ்பைரி டேவை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒரு மல்டிபிள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணணும் விச் ஷுட் பி டைரக்ஷனல் as well as நான் டைரக்ஷன். அந்த மாதிரி 2 ஸ்ட்ராட்டஜியும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்தாலுமே இல்லைனா கம்ப்ளீட் ஒரு நேரோ ரேஞ்சில் இருந்தாலுமே இட் வில் பி ப்ராஃபிட்டபிள். அதை தாண்டி ஏதாவது ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகி மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா, இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து டைரக்ஷனில் அந்த கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷனோ ஷார்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை பை பண்ணுறதா இருக்கட்டும் அந்த கம்ப்ளீட் ட்ரெண்டை நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே டைரெக்டாக ஸ்ட்ராங்கிள் பண்ணுறதுன்னு அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மார்க்கெட் பிஹேவியர் அப்சர்வ் பண்ணும்போது நமக்கே ஐடியா வந்துடும். எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த மாதிரி ரேஞ்ச் பிரேக் அவுட் தாண்டி மேலே போயிருக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்திருக்கு அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட லாட் அலோகேஷனை நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போவுமே நான் டைரக்ஷனில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது மேக்ஸிமம் கேபிட்டல் அலோகேஷன் நான் டைரக்ஷனில் போட்டுட்டு கம்மியான கேபிட்டல் அலோகேஷன் ரேஞ்ச் பிரேக் அவுட் சிஸ்டத்தில் வச்சு ரன் பண்ணும்போது இட் கேன் கிவ் யூ ஹையர் ரேட். ஸோ ஒன்ஸ் இந்த அப்சர்வேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா டைரக்ட்லி யூ கேன் கோ டு ஆல்கோ டெஸ்ட். அதுக்கப்புறமா அதில் யூ கேன் கிவ் யூர் இன்புட், நெசசரி இன்புட். ஓகே, நான் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரேடிங் சிஸ்டம் கிரியேட் பண்ண போகிறேன், ஒரு நான் டைரக்ஷன் சிஸ்டம் வித் ஹையர் ஸ்டாப் லாஸ் பர்சன்டேஜ் வச்சு கிரியேட் பண்ண போகிறேன். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ரன் பண்ணும்போது எவ்வளோ ஓவரால் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக யூ கேன் டெப்ளாய் இட் ஆன் எக்ஸ்பைரி டேஸ். ஸோ திஸ் இஸ் த ரைட் அப்ரோச். ஸோ ஓவராலாக இந்த மாதிரி NSE சர்க்குலர் வருது அதுன்னு எதுவுமே யோசிக்காமல்
சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக ஒரு ஸ்ட்ராட்டலோ ஸ்ட்ராங்கலோ க்ரியேட் பண்ணாமல் ஒரு மார்க்கெட் ஒரு பிஹேவியர் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூ ஸ்டார்ட் கிரியேட்டிங் த ஸ்ட்ராட்டஜி. அப்போ தான் வந்து ஒரு கர்வ் ஃபிட் இல்லாமல் ஒரு சிம்பிளிஃபைட் சிஸ்டம் உங்களால் கிரியேட் பண்ண முடியும், விச் கேன் லாஸ்ட் லாங். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. இதில் ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.